New Hope TV, your encounter with God. கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கான 10 தகுதிகள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய கடைசி பாகம். முதலாவது நான் சொன்ன தகுதி கிறிஸ்துவுக்குள்ளாய் இருங்கள். இரண்டாவதாக நான் சொன்னேன் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருங்கள். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமாய் இருங்கள். நான்காவதாக நன்மை செய்ய வேண்டும். ஐந்தாவதாக நான் உங்களுக்கு சொன்னது பாத்திரவான்களாய் இருங்கள். ஆறாவதாக நான் உங்களுக்கு சொன்ன குறிப்பு சபைக்குள்ளாக இருங்கள். பி இன் த சர்ச். ஏழாவதாக நான் சொன்னது தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள் அல்லது பி sanctified. எட்டாவதாக நான் சொன்னேன் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பி perfect, பூரணராய் இருங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். இன்றைக்கு நான் கடைசி 2 குறிப்புகளுக்குள்ளாக நான் போக போகிறேன். ஒன்பதாவதாக நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது ஆவியினாலே வாழுங்கள், live by the spirit and walk in the spirit. ஆவியிலே நடை போடுங்கள் என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் முதிர்ச்சி அடைந்த பூரணம் அடைந்த புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஆவியினாலே நடத்தப்பட்டால் சரி. ஆவியினால நடத்தப்படுறதுக்கும் நான் கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை ராப்சரை குறித்து நாம் முதலிலே வசனம் வாசித்த பொழுது அங்கே சொல்லுகிறது எக்கால சத்தத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு திரளான அந்த தேவனுடைய சேனையிடும் ஆரவாரத்தோடு அவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நல்ல கவனிங்க, இந்த வருகையை நாம் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். இது நடக்கும்போது கிறிஸ்துவனுடையவர்கள் அல்லாதவர்கள் இதை குறித்து அறியாமல் தான் இருப்பார்கள். இந்த சத்தத்தை அவருடையவர்கள் தான் கேட்பார்களே தவிர உலகத்தார் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு பிரத்யட்சமான வெளிப்படையான சத்தமாய் இருக்காது. இது ஆவிக்குரிய ஒரு சத்தம். It will be a sound that will only be heard by the revived spirits of men. ஆவியானவர் தான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களாய் இருப்பது மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம ஆவினாலே வாழ்ந்து ஆவியிலே நடத்தப்படாவிட்டால் நம்மால் அந்த எக்கால சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம் திரளான ஜனங்களிடும் ஆரவாரத்தின் சத்தத்தை தூதர்களிடும் ஆரவாரத்தின் சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. அதனாலே தான் we have to be led by the spirit, we have to live and walk by the spirit of God. இந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 8:14 சொல்கிறது. சோ ஆவியிலே நடப்பது என்று சொன்னால் என்ன, இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த கேள்வியை ஒருத்தட்ட வச்சேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆவியினாலே நடத்தப்படுறதுனா என்ன, எங்களுடைய வாழ்க்கையில திரளான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், நாங்க அற்புதங்கள் செய்வோம், ஆவியின் வரங்கள் எங்கள்கிட்ட வெளிப்படும், நாங்க தீர்க்க தரிசனம் சொல்வோம், வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருப்போம். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆனா அது எல்லாமே எங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதுதான் யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் வே ஆஃப் வாக்கிங். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நடை போடுதல் ஆகும். ஆனால் ரொம்ப எளிதான ஒன்று என்று யோசிக்க அங்க இடமே இல்லை. ஏன்னா இட் இஸ் அ எம்பவர்ட் லைஃப். இது ஆவியினாலே வலுவூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே நம்மை வலுவூட்டி இருக்கிறார். ஆனால் இந்த ஆவி எங்க இருக்குன்னா மண் சரீரத்துல தான் இருக்கு. களிமண்ணால் செய்யப்பட்ட மண்ணுக்குரிய சரீரத்தினால இது இருக்கிறதுனால எப்பவுமே இந்த மாம்சத்துக்கும் அந்த ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராய் இருக்கிறோம். ஆகவே
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்பட்டால் நாம் சுதந்திரராய் இருக்கிறோம். சரி, தேவனுடைய பிள்ளைகள் அல்லது புத்திரர் என்று எண்ணப்படுவதற்கு என்ன தேவை? கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைந்து ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவை. கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைவது என்னை பிள்ளையாக மாற்றுகிறது. சுதந்திரவானாய் மாற்றுவது என்று சொல்வது ஆவியினாலே நடத்தப்படும் போதுதான். நம்ம கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிள்ளைகளாக பிறக்கிறோம். ஆனா ஆவியினால என்றைக்கு நாம் நடத்தப்பட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் சுதந்திரத்தை சுதந்திரிக்க கூடிய அந்த சுவிகார புத்திரராக நாம் மாறுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏன் தேவன் நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார்? எதற்காக என்று சொன்னால், நாம் மகிமை அடைய வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. இதனால் தான் உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, ஓகே, சோ நாம் சுதந்திரராக மாற்றப்பட்டிருக்கிறது எதற்காக? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமை அடைய வேண்டும். மகிமைக்குரிய வழி என்ன? அங்க அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நல்லா கவனிங்க, வேதம் எங்கேயுமே மகிமையும் பாடுகளையும் பிரிப்பது இல்லை. பாடுகள் இல்லாத மகிமை என்று ஒன்று கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக குமாரரை மகிமைக்குள் கொண்டு வரும் பொருட்டாக ரட்சிப்பின் அதிபதியை பாடுகளினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு சித்தமாயிருந்தது. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, மகிமைப்படும்படியா சுதந்திரரா நம்மளை மாற்றிட்டாரு. ஆனா அந்த மகிமைப்படுவதற்கு கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடுபட்டால் தான் அப்படி ஆகும். சரி, கிறிஸ்துவுடனே கூட பாடு என்று சொன்ன உடனே நிறைய பேருக்கு சோர்வு வந்துடும். ஐயோ, நாங்க என்ன பாடுகளை அடைய வேண்டுமோ தெரியலையே. நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்து அடைந்த பாடுகளுக்கு தக்கதாக நீங்க ஒருபோதும் பாடுபட போறதில்லை. வேதனை, போராட்டம், பாடுகள் என்பதெல்லாவற்றின் உச்சக்கட்டத்தையும் சிலுவையில கிறிஸ்து இயேசு அனுபவித்து விட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே நீங்க கிறிஸ்து பாடுபட்டது போல நீங்க ஒன்றும் பெருசா பாடுபட்ட போறதில்லை. ஆனா நாம் இந்த சரீரத்தை விட்டு மேற்கொண்டு வெளியே வந்து கிறிஸ்துவனுடைய சித்தத்தை செய்யணுன்றதுல நமக்கு எப்பொழுதுமே பாடுகள் இருக்கும். கலாத்தியர் 5:17-18 ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களாய் இருப்பது என்றால் என்ன? We are led by the Spirit of God. We are not under the law. நம்ம நியாய பிரமாணத்தை கொண்டு நடப்பதில்லை, நம்ம கிறிஸ்துவினுடைய ஆவியை கொண்டு நாம் நடக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் ஒரு பழமொழியை கேட்கலாம். சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை அல்லது தகப்பன் போல தான் இந்த பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன? அந்த பிள்ளை தன் தாய் தகப்பனிடத்தில் வளரும் போது he imbibes their spirit. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவி என்னவோ அதையே அந்த பிள்ளையும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருப்போமானால், if we belong to Christ, நாம் அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களானால் அவருக்குள் இருக்கிற அதே ஆவி நமக்குள்ளும் வந்து விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The same spirit that was in Christ, அந்த ஆவியினால நம்ம நடத்தப்பட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க சொல்லுது, ஆவியினால நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. சோ ஆவியினால நடத்தப்படுறேன், எப்படி இருக்கணும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை போல இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றார், எப்படி இந்த வாழ்க்கை வாழணும், கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருந்தது, அதை சாராம்சப்படுத்தி கலாத்தியர் 5:22-23 இந்த 2 வசனங்கள்ல ரொம்ப அழகா சொல்றாரு. நல்லா கவனிங்க, ஆவியினால நடத்தப்படுகிற வாழ்க்கையினுடைய அடிப்படை கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை தரித்து கொள்வது.
கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி நமக்குள் இருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசிக்கலாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியினால நடத்தப்படுகிற வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அந்த தன்மைகள், நற்குணங்கள் அல்லது நற்பண்புகள் நமக்குள் காணப்படுவதாகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய முடிவுல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நம்ம சொன்னோம் ஆவியினால நடத்தப்படுறதுனா என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் இருப்பதுதான் ஆவியினாலே நடத்தப்படுகிறது என்று சொன்னோம். இந்த வசனம் சொல்லுகிறது ஆவியின் கனி உடையவர்களாய் இருந்தால் இதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. நியாயப்பிரமாணம் சொன்னது பல்லுக்கு பல், காலுக்கு கால், கைக்கு கை, கண்ணுக்கு கண் என்று சொல்லித்தான் நியாயப்பிரமாணம் சொன்னது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் கனியோ அன்பு. There was love. Whereas the law did not display love, it displayed judgment. நியாயப்பிரமாணம் அன்பை அல்ல நியாய தீர்ப்பை தான் வெளிப்படுத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய பண்புகள் வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்றுவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்படி பயிற்றுவிக்க முடியும்? என்னால சுயமா இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியுமா? முடியாது. நான் எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவர் வந்ததுக்கு அடையாளமா நான் எடுத்துக்கொள்வது நான் பேசுகிற அந்நிய பாஷை. ஆவியின் அபிஷேகத்திற்கு எப்படி அந்நிய பாஷை அடையாளமாய் இருக்கிறதோ அதே போல ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு இந்த ஆவியின் கனிதான் அடையாளமாயிருக்கிறது. இஃப் யூ ஆர் ட்ரூலி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், நீங்க இந்த கனியை உங்கள் வாழ்க்கையிலே காண்பிப்பீர்கள். மறுபடியும் வரேன், ஆவியினால நடத்தப்படுகிறது என்றால் அல்லது ஆவியிலே நடை போடுதல் என்றால் என்ன? நீங்க உயிரோட இருந்தா தான் நடை போடுவீங்க. ஒரு மரித்த சடலம் நடப்பது இல்லை. வியாதிப்பட்டிருந்தாலும் நடை போட முடியாது. ஒரு ஹெல்த்தி லிவிங் பாடி தான் நடை போட முடியும். சரி, அந்த நடை போடுதலுக்கு அடையாளம் என்ன? அவர்கள் செய்கிற கிரியை தான். அவர்கள் போகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், வேலை செய்கிறார்கள் என்பதுதான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, ஜீவனோடு கூட இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறோம் என்றால் நமக்குள் இருந்து அந்த ஆவியினாலே வெளிப்படும் இந்த கனிகள் தான் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நீங்க ஆவியின் கனியை பயிற்றுவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமானவைகள். அவைகள் ஒன்றுக்கு ஒன்று எப்பொழுதுமே போராடி கொண்டே இருக்கிறவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாம்சம் உங்களை கனி கொடுக்க விடாது. மாம்சம் ஆவியின் வரங்களை உங்களை ஈஸியா செயல்படுத்த விட்டுரும். ஏன்னா ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த ஆவியின் வரங்கள் செயல்படுவதனாலே மாம்சத்துக்கு சில நேரத்துல ஒரு தூண்டுதல் கிடைக்குது. என்னன்னா, நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், உடனே எல்லாரும் சொல்றாங்க கரெக்டா சொன்னீங்க, எக்ஸாக்டா சொன்னீங்க, எவ்வளவு அக்யூரேட்டா சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாம்சத்துல இருக்க பெருமைக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா மாம்சம் இருக்கிற இடத்துல ஆவியின் கனி என்பது ஒருபோதும் வெளிப்பட முடியாது. Where there is the flesh, the fruit of the spirit cannot be produced. இது எப்படி இருக்குன்னா, பலன்களை விளைவிக்க கூடிய நல்ல மண் வளமுள்ள ஒரு நிலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். நல்ல மண் வளம் இருக்கக்கூடிய அந்த நிலத்துல பெரிய பெரிய கற்கள் இருக்குது, பாறைகள் இருக்குது அப்படின்னா அதுல விதைக்கப்படுகிற எந்த விதையும் பலன்களை கொடுக்க முடியாமல் தான் இருக்கும். காரணம் என்ன? அங்கே அந்த பாறைகள் வேர் அடியிலே சென்று மேலே அந்த மரம் நல்ல கனிகள் கொடுப்பதற்கு தடையாகவே இருக்கும். அதுதான் மாம்சம்.
ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது நல்ல நிலம் என்று நான் காண்கிறேன் என்று தேவன் சொல்லித்தான் உங்களுக்குள் அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் அந்த நல்ல நிலத்துல மாம்சம் என்னும் கற்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆவியின் கனி அங்கே வெளிப்பட முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் மாம்சத்துக்கு மரித்து ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் நாம் அந்த கனியை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆகவே அந்த ஆவியினால நடத்தப்படுகிறது என்பது தேவனுடைய ஆவியானவரை கொண்டு இயற்கையின் தளத்தை மேற்கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்திலே நடை போடுதல் தான் ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை. ஸோ மாம்சத்தை கான்கோர் பண்றோம், ஆவியினால நடக்கிறோம். சரி, ஆவியினால நடத்தப்படுறதுக்கு முதலாவது அடிப்படையா இருக்கிறது அந்த கனி என்று சொன்னேன். கனி இருந்தா தான் நீங்க ஆவியினால நடத்தப்படுறீங்கன்றதே அர்த்தம். ஓகே, இப்போ கனி ஆவியினால நடத்தப்படுறதுக்கு அடையாளமா இருக்க அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்போ நான் நடை போட ஆரம்பிச்சிட்டேன், கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ ஆவியில நான் வாழ ஆரம்பிக்கணும். இப்போ தேவனுடைய ஆவியினால வாழ்கிறது என்று சொன்னால் என்ன? அங்கதான் பலம், வல்லமை, அற்புதங்கள், அடையாளங்கள், அபிஷேகங்கள் எல்லாம் வருது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே ஆவியினால நடத்தப்படுகிற வாழ்க்கை மிக அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும், திரும்பி 33ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆக்கினை தீர்ப்பை விட்டு விலக்கப்பட்டு நீதியிலே நடை போடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆக்கினை தீர்ப்பு மாம்சத்துக்குரியது, நீதி என்பது ஆவிக்குரியது. சோ நம்ம ஆக்கினை தீர்ப்புல நடை போடுவதில்லை, நாம் நீதியிலே நடை போடுகிறோம். ரெண்டாவதாக we are spirit conscious and we are not body conscious. 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா சரீரத்தை குறித்த உணர்வு தான் எப்பொழுதுமே எனக்குள் இருக்கிறதுனா நான் மாம்சத்துல தான் இருக்கிறேன். ஆனா மாம்சத்துக்குரிய சரீரத்துக்குரிய அந்த கான்சியஸ்னஸை விட்டுட்டு ஆவிக்குரிய கான்சியஸ்னஸ்ல எப்பொழுதுமே இருக்கிறேன் அப்படின்னாக்கா அங்கதான் நான் ஆவியினால நடத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல 2ஆம் வசனம் 9, 10, 11 நம்ம உலகத்தின் சட்டத்தை ஆவியின் சட்டத்தினாலே நாம் மேற்கொள்ளுகிறோம். we overcome the law of the world and flesh. பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தை ஆவியின் பிரமாணத்தினால நம்ம மேற்கொள்ளுகிறோம். பாவம், மரணம் என்ற சட்டத்தை ஆவியின் சட்டத்தினால நம்ம மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். பாவம், மரணம் இது உலகத்துக்கு அடுத்த பிரமாணம், இது மாம்சம் ஆளுகை செய்கிறது என்பதை காண்பிக்கிறது. ஆனால் ஆவியின் பிரமாணம், ஆவியினாலே நடத்தப்படுகிற பிரமாணம், அது எதுல வருது? ஆவியினாலே உண்டாகிற வாழ்க்கை. the law of the spirit of life in Christ Jesus என்று சொல்லி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கக்கூடிய ஜீவனின் ஆவியின் பிரமாணம், அந்த பிரமாணம் தான் ஆவியினால நடத்தப்படுகிற பிரமாணம். அதே போல 14-15 வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி நடை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆவியினால நடத்தப்படுற வாழ்க்கையில நீங்க நடை போட்டீங்கன்னா நாளுக்கு நாள் நீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி நடை போடுறீங்க. ஆனா ஆவியினால நடத்தப்படுற வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா அநேக காரியங்கள்ல உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்காது. நீங்க சிறு பிள்ளையை போல யோசிப்பீர்கள், சிறு பிள்ளையை போல பயப்படுவீர்கள், நீங்க புரிந்து கொள்ளாதவர்களா இருப்பீங்க. அந்த முதிர்ச்சி அடையாத நிலைமை மாம்சத்திலே நடை போடுதலை குறிக்கிறது. அதே நேரத்தில் ஆவியிலே முதிர்ச்சி அடைகிறவர்களாய் காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க ஆவியில நடை போடுறீங்கன்னு அர்த்தம். 17-18 says we are walking in the realm of glory. நாம் மகிமையின் தளத்துல நடை போடுகிறோம். மாம்சத்தின் தளத்துல நடை போடுதல் மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது. ஆவியின் தளத்துல நடை போடுதல் ஆவியினாலே உண்டாகிற கிரியையா இருக்கிறது. 20-25 வரைக்கும் வாசித்தீங்கன்னா நம்பிக்கையில நடை போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும், நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையிலும் நீங்க நம்பிக்கையில நடை போடுறீங்கன்னா நீங்க மாம்சத்தின்படி நடக்கல, நீங்க ஆவியின்படி நடக்கிறீங்க அப்படின்றதான் அர்த்தம். 26-27 சொல்லுகிறது, நாம் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். மாம்சத்தின்படி ஜெபிக்கிறவர்கள் சுய சிந்தையின்படி ஜெபிக்கிறார்கள், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களோ தங்கள் சுய சிந்தையின்படி அல்ல தேவனுடைய சிந்தையை கொண்டு அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல 28, 31, 35 இந்த 3 வசனங்கள் சொல்லுகிறது, நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்கிறது, பயம் நமக்கு இல்லை.
பயம் இருக்கிற இடத்துல மாம்சம் தலை தூக்கி நிக்குதுன்னு அர்த்தம். ஆனா பயம் என்கிட்ட இல்லை, எனக்கு தேவனுக்குள் திட நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹோப் இன் கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது அங்க ஆவியினால நடத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 29:30 சொல்லுகிறது, நாம நித்தியத்திலிருந்து நித்தியத்துக்கு நடை போடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறவர்கள் உலகத்துக்கு மாத்திரம்தான் நட போடுறாங்க, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் வாழ்றாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டும் நிறைய நேரத்துல மாம்சத்திலேயே நடக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ எப்படி இருப்போம்னா, ஆண்டவர் எனக்கு எதுக்கு வேணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு வேணும், உலகத்துல இருக்கிற காரியங்களுக்காக எனக்கு வேணும், வேற எதுக்கும் ஆண்டவர் தேவையில்லைன்னு நம்ம நடை போடுவோம். ஆனா ஆவியினால நடத்தப்படுகிற மனுஷன், நான் நித்தியத்திலிருந்து வந்தேன், நித்தியத்தை நோக்கி நான் நடை போட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய நோக்கங்கள் எல்லாம் நித்தியத்துக்குரிய நோக்கங்களாகவே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 32 சொல்லுகிறது, we are walking in total provision. ஒரு குறைவும் எங்களுக்கு இல்லை. தேவன் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். உயர்வோ தாழ்வோ எது வந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்கப்படுகிறதில்லை. we are walking in complete victory என்று சொல்லி 38-39 சொல்லுகிறது. குறைவு 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 என்றே நடை போட்டு கொண்டிருந்தா நீங்க மாம்சத்துல தான் இன்னும் நடை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா குறைவுகள் வருகிறது, தேவன் தம்முடைய ஆவியினாலே நிறைவுகளை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ஆவியினால நடத்தப்படுகிற வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கிறது. அதே போல எப்போ பார்த்தாலும் சிலர் தங்களுடைய பிரச்சனைகளை குறித்தே பேசிட்டு இருப்பாங்க. இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த தோல்வி அப்படின்னே பேசுறவங்க மாம்சத்தின்படி பிழைக்கிறவங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவனுடைய வெற்றியை ஆவியினாலே கண்டு அதை அறிக்கை செய்யக்கூடியவர்கள், அதை மேன்மைப்படுத்தக்கூடியவர்கள், பாடுகளிலும் கிறிஸ்துவனுடைய வெற்றியை மேன்மைப்படுத்தக்கூடியவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியினாலே நடத்தப்படுங்கள், ஆவியிலே உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். கடைசி பாயிண்ட், 10வது பாயிண்ட், வாக் இன் த லைட். வெளிச்சத்திலே நடை போடுங்கள். 1 யோவான் 1:6-7 வாசிக்க கேட்போம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது, இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஐக்கியம் இருந்தாதான் ஆண்டவரோட போக முடியும். ஆண்டவரோட ஐக்கியமே இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ஸோ அதுக்காக தான் இந்த வசனத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஒளியிலே நடை போடுங்கள், வெளிச்சத்திலே நடை போடுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒளியிலே நடை போடுகிறது என்றால் என்ன? கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம் கொண்டிருப்பது என்ற அர்த்தமாகும். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, இருளிலே அந்த ரத்தம் சுத்திகரிப்பது இல்லை, ஒளியிலே தான் அந்த ரத்தத்தின் வல்லமை கிரியை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஒளியில இருக்கிற நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்து நிமித்தமாக, பிகாஸ் ஆஃப் த ஃபெலோஷிப் தட் வி ஹேவ் வித் கிரைஸ்ட் ஜீசஸ், அவருடைய ரத்தம் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்குதுன்னா பிசாசுக்கு நம்ம மேல குற்றம் சுமத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்து அவரோடு கொண்டிருக்கிற இந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக அவருக்குரியதெல்லாம் எனக்குரியதா இருக்கிறது, அவருக்குள் இருக்கிற வெற்றியெல்லாம் என்னுடைய வெற்றியாய் நான் எடுத்துக்கொண்டு நடை போட முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் இது முக்கியம்? அவருடைய வெற்றியை எடுத்துக்கொண்டால் தான் நான் பிசாசை ஜெயித்து, அவர் பிசாசின் ராஜ்யத்தின் மீது எடுத்த ஜெயத்தை நான் சுதந்திரித்து கொண்டு அவருடைய ராஜ்யம் வருவதற்கு ஏதுவாக பிசாசின் ராஜ்யத்தை அழித்து போடக்கூடிய நபராய் இருக்க முடியும். கிறிஸ்துவுடனே கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம்தான் நமக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் திறவுகோலாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்ன செய்ததுன்னா, சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு அவைகளை உரிந்து போட்டு அவருடைய இரத்தத்தினாலே அவர் பெற்றுக்கொண்ட வெற்றியை கிறிஸ்து தம்மோடு கூட வைத்துக் கொள்ளாமல் நமக்கு கொடுத்தார். அவர் கொடுத்த பெட்டியை திறக்கிறதுக்கு ஒரு சாவி தேவைனா அந்த சாவி என்ன? அது ஒளியிலே நடை போடுதல்,
அவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால்தான் நாம் அந்த திறவுகோலை வைத்து அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் திறந்து பயன்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நான் இந்த இரத்தத்தை பயன்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னா, அந்த இரத்தம் என் மேல் கிரியை செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கணும். அது எங்க? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் இருக்கணும், வெளிச்சத்துல நடை போடணும். அந்த ரத்தம் என்ன சுத்திகரிச்சிருச்சுன்னா, இப்போ நான் கிறிஸ்துவுடனே கூட இணைந்து சத்ருவை ஜெயிக்கிற மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையின் பாத்திரமாக நான் மாறிட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்களும் நானும் வாழக்கூடிய உச்சக்கட்ட நோக்கம் இதுதான். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னால் சாத்தானுடைய ராஜ்யம் தள்ளப்பட வேண்டும். சாத்தானுடைய ராஜ்யம் தள்ளப்படணும்னா ஆண்டவர் எழுந்து பராக்கிரமம் செய்ய போறாரு, அவர் வல்லமையா செயல்பட போறாருன்னு சொல்லல. முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? எவர்களை பிசாசானவன் குற்றம் சுமத்தினானோ, உங்களையும் என்னையும் தான் பிதாவினுடைய சமூகத்துல அவன் இரவும் பகலும் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமையும் சாட்சியின் வசனத்தையும் எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கும் போதுதான் அவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுகிறான். கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அதை மேற்கொண்டு அந்த இடத்துல நிலைநாட்டப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் வெளிச்சத்திலே நடை போடுகிறது என்று சொன்னால், அந்த cleansing power of the blood is always at work in my life. எப்பொழுதுமே கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் சுத்திகரிக்கும் வல்லமை என் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதன் நிமித்தமாக தொடர்ச்சியாக எப்பொழுதுமே நான் பிசாசின் மீது வெற்றி எடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தமாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்னைக்கு அவனை அங்கிருந்து தள்ளுறோமோ நம்ம அங்க மேலே ஏறி போக போறோம். கிறிஸ்து நடுவானிலே வரப்போகிறார். நீங்களும் நானும் அவரை தரிசிக்க போகிறோம். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே அவரை காணும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நேரத்திலையும் விளக்குல எண்ணெயோடு கூட நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 10 தகுதிகளை இன்றைக்கு நான் சொல்லி முடித்திருக்கிறேன். ரகசிய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. பூமிக்கு இன்னும் அநேக குழப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்கு இன்னும் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கிறது. அவருடைய அன்பு முடிவுக்கு வந்து அவருடைய நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் காலத்துக்குள்ள நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு நம்மை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக நாம் இந்த பூமியில செய்ய அழைக்கப்பட்டது எதுவோ அதை செய்து நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அழைத்தீரே ஆவியிலே நடை போடுவதற்கும் ஆவியினாலே நான் வாழ்வதற்கும் எப்பொழுதும் பிசாசின் ராஜ்யத்தின் மீதும் அவன் மீதும் வெற்றி எடுப்பதற்கும் என்னை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நான் உலகத்துக்கு அடுத்த மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களிலே உழன்று கிடந்து அப்பா அந்த வெற்றியை இழக்காதபடிக்கு இன்றைக்கு நான் என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அவருடைய ஆவியானவர் அளவில்லாமல் இந்த நேரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறார். அந்த ஆயத்தத்தின் ஆவியானவர் அவர்தான். அவருக்கு விட்டு கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க. அவர் இந்த நாளிலே உங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. மெய்யாகவே மெய்யாகவே தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே உங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தம் ஆகும்படியாக எங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே சத்ருவின் ராஜ்யத்தின் மீது எடுக்க வேண்டிய வெற்றியை எடுத்தவர்களாய் நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் நன்றி தாபனே. சத்ருவின் கிரியைகளை உம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் அழித்து போடத்தக்கதாய் நாங்கள் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் காணப்படும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.